ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கச்சு கிச்சன். இன்னைக்கு அரைக்கீரையில் ஹெல்த்தியான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தோரம்பருப்பு 100 வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது ஒரு 10 விசில் வச்சுருக்கேன். இது முக்கால்வாசி வெந்தால் போதும். இதை நம்ம ஒரு கடாயில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்க அரைக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கிளறி விட்டுருவோம். இது அப்படியே நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதிச்சதும் நம்ம எடுத்து திறந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை வேகட்டும். அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அரை மாதிரி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். இது லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு கீரைலாம் வெந்திருக்கு. நான் ஒரு மீடியம் அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும். தேங்காய் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இது கொதிச்சு வத்தி வரட்டும். இப்போ கீரை நல்லா வத்தி வந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக ரெடியாக இருக்கு. இதை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொட்டுது. இது நல்லா பொட்டினதுமே நம்ம இது கீரைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கீரையில் ஊற்றிடலாம். கடுகை நல்லா கிளறி விட்டுப்போம். சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கூட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.